என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த ஆரஞ்சில் ஒரு ஜூஸ் போடலாங்களா? இப்போ அதில் இருக்கிற சொலையெல்லாம் எடுத்தாச்சுங்க. நம்ம அடுத்து கொஞ்சம் புதினா போட்டுக்கலாங்க. இப்போ எங்கள் வீட்டு நான் தொட்டியில் புதினா வச்சுருக்குறேங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போ அதிலிருந்து கொஞ்சம் பறித்து போட்டுக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். இப்போ ஏன் நம்ம வந்து புதினா சேர்க்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆரஞ்சு வந்து உங்களுக்கு சாத்துக்குடி வந்து ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு புளிப்பாக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்குது, புளிப்பாகவும் இருக்குது. ரொம்ப புளிப்பு இல்லை. எப்பவுமே நீங்கள் வந்து புளிப்பாக உள்ள எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸ் போட்டாலுமே புதினா சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம புளிப்பாக ஜூஸ் குடிக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ஆசிடிட்டி ஆகும், அதாவது அல்சர் வருங்க, வயிற்று புண்ணு ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ நம்ம புதினா போட்டோம்னா அந்த புதினா வந்து எப்பவுமே அல்சரை வந்து சரி பண்ணும். இப்போ நம்ம புதினா அப்புறம் ஆரஞ்சு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. அப்புறம் இது கூட ஒரு 2 ஸ்பூன் குளுக்கோஸ் போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம இந்த வெயிலில் வந்து நமக்கு எனர்ஜியும் தேவைப்படுது. அதனால் வந்து குளுக்கோஸு 2 ஸ்பூன் போட்டு பாருங்கள். எப்பவுமே இது இல்லை, கமலா ஆரஞ்சு போட்டாலும் குளுக்கோஸ் போட்டு சேர்த்து குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அது வந்து குளுக்கோஸ் வந்து ரொம்ப கூலிங்கும் கூட. 2 ஸ்பூன் குளுக்கோஸ் போட்டுக்கிட்டுங்க. அப்புறம் ஒரு பிஞ்சளவு உப்பு, அப்புறம் நாட்டு சர்க்கரை. நான் வந்து மேக்சிமம் இந்த பலகாரம் ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் ஒயிட் சர்க்கரை யூஸ் பண்ணுவேன், நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து நீங்கள் ஒயிட் சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒயிட் சர்க்கரை வந்து நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து இந்த ஆல்ரெடி அதில் ஆரஞ்சு வந்து ஒரு பாதி புளிப்பு பாதி இனிப்பாக இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க நாட்டு சர்க்கரை. அதிகமாக தேவை இருக்காது. அப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊற்றுறேங்க நான். நீங்கள் வந்து பானை தண்ணியும் ஊற்றிக்கலாம், அல்லது நார்மல் வாட்டரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே. நான் வந்து இப்போ ஃப்ரிட்ஜ் தண்ணியே ஊற்றி அரைச்சிக்கலான்னு இருக்குங்க. கொஞ்சமாக நான் ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இதுமாரி நல்லா நீட்டாக அரைச்சிக்குங்க, நல்லா மைய அரைச்சிருங்க. இப்போ இதை நம்ம வடிச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஆரஞ்சுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தியே ஊற்றலாங்க. இதை ஒரு சின்ன கரண்டி வச்சு இப்படி பண்ணணும்னா நல்லா ஃபில்டர் ஆயிரும். இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க, செடி வச்சதுன்னா செடிகளில் போடுங்க. ஏன்னா ஆரஞ்சு வந்து நம்ம கரெக்டாக அந்த தோலை எடுத்துகிட்டு நம்ம பண்ண முடியாது. இதை வந்து செடிகளில் போட்டுருங்க, செடி வந்து நல்லா வளரும். ஆரஞ்சு ஜூஸு ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இனிப்பு, புளிப்பு, அப்புறம் புதினா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். உப்பு, கசப்பு கொஞ்சம் லைட்டாக, அந்த உப்பு போட்டால் தான் அந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. அப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கிறோம், அப்புறம் குளுக்கோஸ் சேர்த்திருக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, இந்த வெயிலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஜூஸை வந்து போட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.